Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திமுக அதிமுக கூட்டணி என்னதான் சார் நடந்துச்சு? தவறான செய்தி, தவறான தகவல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் சொன்னாங்க, பேசினாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் இதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறான செய்தியா? அதாவது சார், உங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற செய்திக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, அதுக்கான தகவலும் சொல்ல அதுக்காக பேசவும் முடியாது. இது வெளி வட்டாரத்தில் யாரோ பேசியிருப்பாங்க, யாரோ அது எங்களுக்கும் அதுக்கு கட்சிக்கும் எடப்பாடியார் கலைஞருக்கு நினைவிடத்துக்கு இடம் கேட்டாங்க, சமாதிக்கு இடம் கேட்டாங்க. நீங்கள் தானே அம்மாவுக்கு இடம் கொடுக்கல, நீங்கள் தானே கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்கல. அப்படிப்பட்டவர் எடப்பாடியார். அவர் எப்படி உறவு வச்சுவார்? இல்லை, எல்லாத்துக்கும் அதான் டவுட் வந்துச்சு. தவறு. அப்படிப்பட்ட எடப்பாடியார் எங்களை மாதிரி உள்ளவர்கள் பேசுகிற பேச்சு அது, எங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற பேச்சு இல்லை. வெளியில் இப்போ தான் நீங்கள் யூடியூப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் நீங்களே கற்பனையாக பேசிக்கிறீங்க, நீங்களே பண்ணுறீங்கல்ல. இது ஒரு கற்பனையான செய்தி. ஒரு யூடியூப்பில் யாரோ பேசுகிறாங்க, யாரோ ரோட்டில் போகிற யாரோ பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. சொன்னது கம்யூனிஸ்டில் உள்ள தலைவர்கள் சொல்கிறாங்க, ஐயுஎம்எல் தலைவர் சொல்கிறாங்க, திருமாவளவன் சொல்லியிருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய லீடர் பேபி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்குமா? அதான் யார் நாங்கள் சொன்னோமாங்கிறது தான் கேள்வியை தவிர, யாரோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க பேசுகிறாங்கங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக வாங்க முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. தப்பு அது. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம் பொய் தான். அது ஒரு காலமும் கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது சார். ஏசியங்கள் சார், எல்லாம் கற்பனைகள், எல்லாம் யூகங்கள், எல்லாம் யூகத்திற்கு பதில் சொல்ல முடியுமா? ஆனால் திமுக அதிமுக இணைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா சார்? அந்த ஒரு காலமும் கிடையாது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, மேற்கே மறைகிற சூரியன் கிழக்கே மறைந்தாலும் சரி, அது நடக்காது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தலைமைக்கு வந்த பின்பு சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணனா அதிமுக மீண்டும் பழைய மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸ்டாலின் தோற்று போயிட்டார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சொல்லுங்கள். திமுக ஆட்சி எழுந்திருக்கு, ஸ்டாலின் தோற்று போயிட்டார், உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? ஸ்டாலின் தோத்துட்டாரு, எதிர்கட்சியாக இருக்கிறாங்களே எங்க சட்டமன்றத்தில். என்ன எதிர்கட்சி? எத்தனை 10 சீட்டு கூட சார்? 10 சீட்டு கூடன்னு சொல்றீங்க, ஒரு ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் தோத்தவங்க இருக்கிறாங்களா? பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசம்லாம் தோத்துருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த திமுகவுடைய நிலை என்ன சொல்லுங்கள். ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இப்போ எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்துலையாவது இருக்குல்ல. ஆனால் அதிமுக அப்படி கிடையாதுல்ல. எதிர்கட்சி நேஷனல் லெவலில் கம்பேர் பண்ணி பேசுவீங்க. அரை நூற்றாண்டு காலம், அதாவது பெரிய பாரம்பரிய கட்சி. அதாவதுங்க, அதிமுக எடப்பாடியாருடைய தலைமையில் ஆட்சியை வேணா பிடிக்க தவறிட்டதை தவிர கௌரவமான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சார். ஆட்சி பிடிக்க நீங்க தவறிட்டீங்க சார். இல்லை கேளுங்க தலைவரை. இப்போ 1,35,00,000 ஓட்டுங்கிறது கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கிடையாது. ஆனால் இப்போ 80 சீட்டில் இருந்தோம். இன்றைக்கி சில சில சங்கடங்கள் இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படியே திமுக ஓட்டு போட்டாங்க, சில சமுதாய மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கிறதுனால அந்த தவறுகள், ஏமாற்றங்கள் வந்திருக்க தவிர இது ஒன்றும் மக்கள் 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் சிறந்த ஆட்சி நடத்துகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. இந்த விவசாயிகள் தள்ளுபடியில் கூட எடப்பாடியார் 12,110 கோடி எனக்கு தள்ளுபடி பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதனால் திட்டங்கள் எதையும் எடப்பாடியார் இல்லைன்னு மறுக்கலை, ஆட்சியை யாரும் தவறுன்னு சொல்லலை. அரசியல் சூழ்நிலைகள் மாறுது. ஒரு காலத்தில் அந்த ஜெனரேஷன் மாறி போகுது. இப்போ மீடியாக்கள், நீங்கள் 5 வருஷ காலமும் இந்த மீடியா திமுக செஞ்ச தவறையே சுட்டி காட்டலை. நீங்கள் சுட்டி காட்டிருந்தீங்கன்னா கூட திமுக கொஞ்சம் மாற்றிருப்பாங்க அவங்கள. சார், நீங்கள் தான் திமுகவை கெடுத்த பெருமையில் மீடியாக்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. மக்கள் மனநிலையை மாற்றுறதுக்கு வெறும் செய்தி மட்டும் போட்டால் போதுமா? மக்களுக்கு தெரியும்ல யார் வேணும் வேணாங்கிறது. அதுங்க, ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் தாவேக்கால இருக்குதுன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு.
தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் பல்வேறு நபர்கள்லாம் தொடர்ச்சியாக தாவேகா பக்கம் வந்துட்டே இருக்கிறாங்க. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு நீங்கள் சொல்ல செய்தி நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அதுக்கு. அதாவது புரட்சி தலைவியாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் கட்சியில் சேர்றாங்கன்னு சொன்னால் நேரம் ஒதுக்கி, டைம் ஒதுக்கி, தேதியை சொல்லி, நேரத்தை சொல்லி, வர சொல்லி, அதை அவங்களுக்காக காத்திருந்து அவர்களை வந்து கட்சியில் சேர்த்தது தான் வரலாறு, தமிழ்நாடு கண்ட வரலாறு. ஆனால் இன்றைக்கி தலைவரே பார்க்க மாட்டாராம். யாரோ வருவாங்களாம், போவாங்களாம், சேர்ப்பாங்களாம். இது என்ன நாகரிகம்? இது இது இப்படியெல்லாம் ஒரு அசிங்கத்தை போய் வரவேற்கிற நாடாக இருக்குன்னா எவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் தானே சார் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. கட்சி பொதுச் செயலாளர் தலைவர் இருக்கணுங்க, கட்சி தலைவர் தாங்க சேர்க்கணும், கட்சி தலைவர் தான் பேசணும், கட்சி தலைவர் தான் வரவேற்கணும். அதுவே இல்லாத இடத்துக்கு, மானகட்ட இடத்துக்கு, மரியாதை இல்லாத இடத்துக்கு யாரோ போகிறாங்கன்னா கேவலமானவங்க இல்லை. அதிமுக ஒரு சிலர்களால் பாதிப்பு வந்து விடாது. அதான் நான் சொன்னேன்ல, புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அதிமுக மீண்டும் பழைய நிலைக்கு வந்தே தீரும், ஆட்சியை பிடித்தே தீரும். நம்ம தொடர்ச்சியாக இந்த விஷயத்த சொல்லிட்டே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் புத்துணர்ச்சியும் பெறலை, எந்த தேர்தலையும் வெற்றியும் பெறலைங்கிற ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க. 16லேருந்து 21 வரையும் நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில் இருந்தீங்க சார், 10 வருட காலம் ஆட்சியில் இருந்தோம். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் நாங்கள் தான் இருந்தோம். அது போதுமா? அரசியலில் வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜங்க. நான் என்ன சொல்கிறேன், வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி தான் வரும் சார். தோல்வி மட்டுமே தான் சார் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அதிமுக சந்திச்சிட்டு இருக்கு. சொல்ல முடியாது. அப்படி சொல்றது தவறு. இப்போ வந்து காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் பத்தி அப்ப என்ன சொல்லுவீங்க சார்? தமிழ்நாட்டுல தேசிய கட்சியை பத்தி பேசுங்கிற நீடு இல்ல. காங்கிரஸ் பத்தி என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல தேசிய கட்சியை பத்தி நம்ம எதுக்கு? கேரளாவில் ஆட்சியில் இருந்தாங்க கம்யூனிஸ்ட், இல்ல காங்கிரஸ் ஆட்சி மாத்தி தான் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம பேசுவோம். அதிமுக எவ்வளவு பாரம்பரிய கட்சி, இன்னைக்கு அந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு எதிர்கட்சியே சொல்றாங்கல்ல. அவன் கிடக்குறான், வருத்தப்படுறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. 1,35,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம், புரியுதா? 53 இடம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறோம், 47 இடம் தனிச்சு வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் உயிரோடு இருப்போம், இல்லைன்னா செத்து போடுவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் சட்டமன்றத்தில் வாதாடி போராடி பெற்றுக் கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்களை திரட்டி ரோட்டில் நின்று போராடுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆளுங்கட்சியாகவே இருந்தால் தான் இருக்கணும், இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கணுங்கிறது மனித வாழ்க்கையா? அர்த்தமாது? அதான் வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம்தான். பட் அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். இதில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஈகோவாக இருக்கிறாரு? இதில் என்ன தப்பு? இதை சொன்னால் நாங்கள் குற்றவாளி ஆகிடுறோம், கட்சியை விட்டு பதவியை தூக்கிடுறாரு. அதாவதுங்க, திசை மாறி போகிறவர்கள் என்ன வேணாலும் பேசலாம் சார். திசை மாறி பேசலாம். அவங்க பதில் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல, அவங்க சொல்ல நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன். திசை மாறி போகிறவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். 2 பாட்டில் இருக்கு, ஒன்றுல கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஒன்றுல பாய்சன் இருக்கு. பாய்சன் எடுத்து சாப்பிடுவோமா? அவங்க பாய்சன் வேணான்னு தான் சொல்றாங்க. யாரு? இங்க இருந்து போனவங்க. அதாவது போனவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். நான் அவங்கள பற்றி நிறைய பேச போனால் அது கடந்த காலத்தில் பழகின பழக்கத்துக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லி தான் நான் வந்து தொண்டைக்குள்ளேயே நிறைய கருத்துக்களை மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும்ல. அது சில நாகரிகங்கிறதையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க. ஓட்டு கேட்ட, ஓட்டு வாங்கின, ஜெயிச்ச இல்லை தோத்த, உழைத்தார்கள் தொண்டர்கள், மக்கள் நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். சில 100 வாக்குகள், சில 1000 வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கே ஜெயிச்சிருக்கிறோம். மை காயலை, அதுக்குள்ளார உனக்கு என்ன மாற்றம்?
ஆளுங்கட்சிக்கு போய் சம்பாதிக்க நினைக்கிறேனே, ஆளுங்கட்சிக்கு போய் பதவி பிடிக்க நினைக்கிறேனே, அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, திரும்பி தான் வர போகிறேன். அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்கு? அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டால், இல்லை சார், எந்த கட்சிக்கு எதிர்த்து நீங்க அரசியல் பண்றதுக்காண்டி தொடங்குனீங்க? ஒவ்வொரு கட்சியுமே அப்படிதாங்க. ஆளுங்கட்சி இல்ல, என்னோட கேள்வி சார், எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு புதிய பாதையின் கீழே தான் அமைக்கப்படுது, புதிய நோக்கத்துக்காக தான் அமைக்கப்படுது, புதிய மாற்றத்துக்காக தான் அமைக்கப்படுது. அதிமுகவுக்கு 53 ஆண்டுகள் முடிந்து 54வது ஆண்டில் அடி வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக. ஓகே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசணும். சரி, நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க தொண்டர்கள் கேக்குறாங்க, 54 வருஷமா நீங்க யார் எதிர்த்து அரசியல் பண்ணீங்க? அதாவதுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சார். சரி, நாடாளுமன்றத்தில். சார், என்னோட கேள்வி அது வர்றேன். 2 தொகுதியில தான் ஜெயிச்சார். சரி, அதுக்கு பிறகு ஆட்சி பிடிச்சார். ஓகே. அது போல புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள், மிகப்பெரிய சங்கடத்தை எல்லாம் சந்திச்சார்கள், மீண்டும் ஆட்சி பிடித்தார்கள். இப்ப 2021 2016 21 நாங்க ஆட்சியை விட்டு இறங்கணும். 2 தேர்தல நாங்க பொது தேர்தலில் தோத்துருக்கிறோம், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. ஆளுங்கட்சியாவே பாருங்க, ஆளுங்கட்சியாவே இருந்தால் தான் மக்கள் பணியாற்ற முடியுமா? இப்போ நான் போன தடவை அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ மட்டும்தான். இப்போ மறுபடியும் ஜெயிச்சோம் இல்லையா? நீ போய் மக்கள்கிட்ட நிற்கணியா, மக்கள்கிட்ட பணியாற்றணும். என்னோட கேள்வி அது இல்லை. மக்களை சந்திக்க மாட்டேன், நீ கூட்டணியை வச்சு ஆட்சிக்கு வந்துடும் நினைச்சா முடியும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.